ஹாய் எவ்ரிவன். இது புளி பேஸ்ட் எப்படி பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா 1 இயர் இருந்தாலும் கேடு வராது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃபஸ்ட்டு புளி நம்ம எத்தனை எடுத்துக்கிறோமோ அந்த புளியிலேருந்து 1 இன்ச்சுக்கு வாட்டர் விட்டு குக்கரில் ஒரு விசில் வருத்திக்கணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அதை சலடையில் சலிச்சுட்டு இந்த சீஞ்சட்டியில் போட்டு அதை நல்லா வரட்டணும். ഒരുപാട് വെള്ളം വിടാതുങ്കോ. വെള്ളം വിട്ടാൽ അത് കുറുകறதுக்கு ഗ്യാസ് വേസ്റ്റ്, നമുക്ക് ടൈം വേസ്റ്റ്. ഇളക്കിണ്ടേ இருக்கணும், இல்லாட்டா அடியில் பிடிச்சா ஸ்மெல்லு வரும். அதனால் அதிகம் வெள்ளம் இழக்கி கெட்டி பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம கருவிடாம விடாமெல்லாம் போடுற பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் ஸ்பூனாலேயோ எடுத்துன்னா அதோட பேஸ்ட்டு மாத்திரம் வரும். அதோட நாரெல்லாம் மேலே நின்றுடும். அதை மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் அது பாத்திரத்தில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம சீஞ்சட்டியில் போட்டு இப்படி குறுக்கணும். வெள்ளம் அதிகமே விடக்கூடாது, ஜாக்கிரதையாக செய்யணும். வெள்ளம் ஜாஸ்தி விட்டால் டைம் வேஸ்ட்டு, கேஸ் வேஸ்ட்டு. அதை நல்லா குறுகி நல்லா ஒரு மாதிரி நல்ல பேஸ்ட் ஆகினா இது உங்களுக்கு வெளியூர் போகிற குழந்தைகளுக்கு, ஹாஸ்டலில் இருக்கிறவாளுக்கு, ஆஃபீஸ் போகிறவாளுக்கு எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அவசரமாக சமைக்கிறதுக்கு வேகம் நமக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 2 ஸ்பூன் போட்டு நமக்கு என்ன கறி வைக்கணுமோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். புளி வெளியூர்லலாம் ரொம்ப ஜாஸ்தி விலையானதுனால வெளியூரில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இதுபோல் மாங்காய், கடுகு மாங்காய் பேக்கெட் ஆட்டமாக பேக் பண்ணிவிட்டு டபுள் பேக் பண்ணி 2 பேக்கெட் அனுப்பினேன்னா 1 வருஷத்துக்கு தாராளமாக அவளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக்காக இருக்கும். கடையில் வாங்கினா ഒരുപാട് ரொம்ப ஜாஸ்தி விலை கொடுக்கவும் வேணும். இத்தனை நேச்சுரலாக இருக்காது. அவள் நம்மளாட்டமாக ஃபில்டர் பண்ணி அரிச்சு நார் கொட்டையெல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் பண்ணவும் மாட்டாள். இது நம்மளாட்ட ஓனாக வீட்டில் பண்ணுறதுனால நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கும் கொடுத்து விடலாம் தைரியமாக. அதுபோல் காலேஜ் குழந்தைகள் சிம்பிளாக இருக்கிறது. அதுக்கு எண்ணெய் விடணும். இது நம்ம குறுகினதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா இளக்கணும். அது எண்ணெய் என்னத்துக்கு விடுறோம்னா பூப்பல் வராது, கேடு வராது. அதுக்கு ஒரு மாய்ஸ்சர் நல்லா கிடைக்கும் புளிக்கு. அந்த எண்ணெய் விட்டு எண்ணெய் குறுகிற வரைக்கும், எண்ணெயில் வேகிற வரைக்கும் நம்ம நான் இந்த குவான்டிட்டிக்கு 1 ஸ்பூன் விட்டேன். நீங்கள் நல்லா 1 கிலோ எல்லாம் புளி எடுத்தோன்னா நல்லா 1 கிளாஸ் எண்ணெய் விட்டு, நான் காப்பி குடிக்கிற கிளாஸால் 1 கிளாஸ் எண்ணெய், குக்கிங் ஆயில், நல்லெண்ணெயில் ஏது குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறாலோ அந்த எண்ணெயை விட்டு இளக்குங்க. இது எண்ணெய் நல்லா வெத்துறதுக்கு புளி நல்லா வேகும். புளி வெந்தாச்சுன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதையும் புளி வெந்த புளியானதுனால அப்பப்போ நமக்கு போட்டுக்கலாம் கறிக்கெல்லாம். ஆல்ரெடி வெந்த புளியானதுனால இதில் நான் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணுவேன். ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு வேறொന്നും நம்மள ஆட் பண்ணுறதில்லை. ஒரிஜினலாக நம்ம பண்ணுறோம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணினதுனால கொஞ்சம் கூட நமக்கு யூஸாக இருக்கும். அதில் புளிக்கு கேடு வராதுக்கு இருக்கும். அதே போல் இந்த மஞ்சப்பொடியை போட்டு நல்லா இளக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, அதானது புளிக்க வேண்ட உப்பு நம்ம போடுறதில்லை. கேடு வராதுக்கு இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் இத்திரி உப்பு போடுற மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பை போட்டு நம்ம இதில் இளக்கணும். இன்னும் அந்த புளியை தரவேகம் கேடு வந்து போகாது. இது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுனால இது கேடு வராதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புளி அதே ஓர்மை வச்சவங்க நம்ம புளிக்கு எத்தனை அவசியமோ அத்தனை உப்பு போட போகிறதில்லை. எந்த கறி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு இந்த புளியை போட்டு பின்ன அந்த கறிக்கு நீங்கள் வேண்டாம் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம்தான் போடுறேன். புளி கேடு வராதுக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டு இளக்கி வைக்கிறேன். இதை இளக்கி நல்லா குறுகணும், நல்லா பேஸ்டாட்டமாக ஆகணும். பேஸ்டாட்டமாக ஆனதுக்கப்புறம் இதை நல்லா நம்மளை இளக்கி வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா எத்தனத்தோളം உங்களுக்கு கெட்டியாக்க முடியுமோ அத்தனத்தோളം, அதானது ரொம்ப பேஸ்டெல்லாம் செமி பேஸ்டாட்டமாக ஆக்கி வச்சு நல்லா ஆகிட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து யூஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எதாவது வேணும், உங்களுக்கு தயார் பண்ண முடியாதவாளன்னா ரெட் பைர் குரூப்பில் ஆர்டர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். உங்களுக்கு நாங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கோம். அப்பப்போ ரெடியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். யாருக்கெல்லாம் வேணுமோ அவெல்லாம் ரெட் பைர் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க. கால் பண்ணாதுங்க. வாட்ஸ்அப் நம்பரில்
போட்டால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை வேணுங்கிறது வாட்ஸ்அப்பில் போட்டால் நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை எடுத்துக்கலாம். அப்பப்போ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுப்போம். நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டோம். நாங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணுங்கிறவாளுக்கு மாத்திரம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுப்போம். இது புதிய புளி, பழைய புளியில் புதிய புளி, பழைய புளி நல்லது சொல்லுவோம். ஆனால் புதிய புளி நம்மளை எடுத்து வச்சுக்கிறது கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லது. இதுபோல் எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கவரில் போட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கொடுத்து விடுறவாளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வெளியூரில் குழந்தைகளுக்கு, தனியாக இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ, வெரி குட், தேங்க்யூ.